இந்த பெண் பிள்ளைங்களுக்கு மட்டும் சொல்லலையா, அவங்களுக்கு வந்து இந்த கருணக்கிழங்குன்னு ஒன்று இருக்குதுல்ல, ஐயா வள்ளலார் வந்து கருணக்கிழங்கு மட்டும்தான் சாப்பிட சொல்கிறேன். இந்த உருளைக்கிழங்குல வந்து அது ஷோவாக இருக்கிறதுக்காண்டி அதில் சக்தி இல்லை. அதனால தான் கருணக்கிழங்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது கருணக்கிழங்குன்ற உருளைக்கிழங்கு கருணக்கிழங்குல சாப்பிட்டா என்னன்னா, இந்த குழந்தைங்களுக்கு இந்த மென்சஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குதுல்ல, அது தீர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குதான். அந்த கரெக்டாக வரக்கூடிய சக்தி. ரெண்டாவது, அந்த குழந்தைங்களுக்கு மென்சஸ் ஆகுதுல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் குளிக்கக்கூடாது. ஹீட் இல்லது, அது ஹீட்டாக தனியாக வரும்போது ஹீட்டை எல்லாம் வெளியே வரணும். அது நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் குளிச்சா போட்டிங்கன்னா அதில் தான் உடல் வலி எல்லா வலியும் நிறைய வரக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த கண்ணு வந்து நம்ம வந்து டிவி பார்க்குறோம், வேறு எல்லாத்தையும் பார்க்குறோம், செல் பார்க்குறோம், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரு ஹார்ட்வேரு என்னென்ன இருக்குது பார்க்குறோம். இந்த கண்ணுக்கு வந்து ஹீட் ஆகும். இந்த ஹீட் ஆகும்போது என்னென்னா, ஒரு பெரிய வட்டி இருக்குல்ல, அந்த வட்டியில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணியை ஃபுல்லாக நிரப்பிட்டு இந்த கண்ணை இப்படி வைக்கணும். கண்ணை வச்சு அப்படியே திறந்து பார்க்கணும். திறந்து பார்த்துட்டு இந்த நாக்கு வந்து இந்த நாயெல்லாம் தண்ணி குடிக்குமே, நாய், சிங்கம், புலியெல்லாம், அது மாதிரி நம்ம நாக்கை வந்து இப்படி ரொட்டேட் அப்படி பண்ணணுமா. அது பண்ணால் என்ன ஆகுதுன்னு, தண்ணி இந்த வந்து கண் வந்து குளிர்ச்சியாக இருக்கும், ரெட் ஆகாது. ரெண்டாவது, இந்த புஷ்னு வந்து பற்றிய கீழே வந்து புஷ்னு வந்துன்னு அது என்ன பண்ணணுமா, நம்ம உட்காரணுமா அந்த பாட்டத்தில். இப்போ கிணறு இருந்தால் பிரச்சனை இல்லை, கிணறுல குளிக்கலாம், அது ஒன்றே ஆகாது. அந்த பாட்டத்தில் வந்து நம்ம பாத்ரூம் போகிறோம்ல, அது ஃபுல்லாக அப்பணும். ஒரு 20 வாட்டி அந்த தண்ணியை வந்து அப்படியே ஊற்றி பின்னாடி ஊற்றி அதை அப்பர் பண்ணால் அந்த மூளை சம்மந்தப்பட்ட நோய்ங்க, வேறு என்ன இது, அந்த ஏரியாவில் இருக்க சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் நம்மளுக்கு வராதான். குளிர்ச்சியாக இருக்குமா உடம்பு. அந்த இடத்துல அந்த ஹீட்டாக இருக்கும்ல, அது ஹீட்டாக தானே வரும். நீங்கள் இதெல்லாம் இப்போ திறந்த வெளியெல்லாம் நீங்கள் பாத்ரூம்லாம் போனீங்கன்னா அதுலேருந்து புகையே வரும். அப்போ எவ்வளோ ஹீட்டாக இருக்குது. அந்த ஹீட்டுக்கு இது ஒத்துற மாதிரி கொடுக்கணும். இந்த ஒத்துற மாதிரி இப்படி தண்ணி ஊற்றி உத்தரம் குத்துனே இருந்தால் பண்ணலாம். அதனால தான் இப்போது நீங்கள் பணக்காரங்களாம் வந்து அந்த இது டப்புன்னுவாங்க, அப்படியே படுத்துக்கினே குளிப்பாங்களே, அதை தான் எல்லாரும் செய்யணும். நம்ம அப்போ குழம்பு குட்டை இதெல்லாம் இருந்தது, நம்ம பண்ணோம். இப்போ தான் எல்லாம் நம்ம வசதியாக பணக்காரன்னு யாரும் இல்லை, எல்லாரும் பணக்காரர் தான். அதனால அந்த அது நம்ம கொத்தனாரன்னு சொல்லி சேர்ந்து கொடுத்தா கூட, வீடு காட்டுறவங்க அதுமாதிரி சேர்ந்தீங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும். குழந்தைங்க அதில் உட்காந்து குளிச்சாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தான், பெண் குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் அது பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க இதுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், சூடு ஆகாது. கண்ணு வந்து சீக்கிரம் கண்ணாடி போட தேவையில்லை. அந்த வச்சுட்டு அந்த நாக்கை வந்து இப்படி பண்ணணும். நாக்கு தான் இம்பார்ட்டன்ட். அப்போனா தான் உனக்கு வந்து கல்லீரல் மண்ணீரல்லாம் இருக்குதுல்ல, குளிர்ச்சி ஆகும். அது 500 வேலை செய்தாமே மண்ணீரலா கல்லீரல் கண்ணீரல் 500 வேலை செய்யுதுன்னா அது என்ன கடவுளுடைய சிஸ்டம். இந்த ஹார்ட் இருக்குது, அது கொழுப்பு இது சதையால் ஆனதே இல்லையா. இது வரைக்கும் யாரும் விஞ்ஞானம் கண்டுபிடிக்க முடியலையா. பாருங்க, 400 வருஷம் துடிக்கக்கூடிய இந்த ஹார்ட் இருக்கு, அவ்வளோ தகுதி இருக்குதான். ஆனால் நம்ம ஏதோ ப்ராப்ளத்தை போட்டு குழப்பி அது என்னென்னவோ பண்ணி விட்டுறோம். டாக்டருங்க வர ஏதோ சொல்கிறாங்க, அவங்களுக்கும் ஆர்ட் இருக்குதுல்ல, அவங்க சொல்லுவாங்க ஏதோ வியாபார ரீதியாக இது பண்ணுறாங்க. பண்ணிக்கோ. ஆல் த பெஸ்ட்.